இனிமேல் நாங்க ரஷ்யாட்ட இருந்து கச்சா எண்ணெய் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா அதிரடியா அறிவிச்சிருக்கு. அதுக்கு கீழே நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி ஒரு காலையில செய்தி படிச்சோன்னு எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் உலக அளவுல மிகச்சிறந்த நட்பு கொண்ட ஒரு நாடா பேசப்படக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு நியூஸை இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்கா. சரி உள்ள போய் என்ன தெளிவா படிப்போம் அப்படின்னு போய் படிச்சா வழக்கம் போலங்க நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லுவாரு, இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், இது மாதிரி பல போர்கள் நிறுத்தினேன். அது மாதிரி இந்த ஒரு அறிவிப்பை ஒயிட் ஹவுஸ் முன்னாடி செய்தியாளர்கிட்ட ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஐரோப்பா நாடுகள் ரஷ்யாவோட இந்த கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. எப்போ இந்த போர் ஆரம்பிச்சோ, ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சிச்சோ, பல ஐரோப்பிய நாடுகளும் வாங்குறது நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே ரஷ்யா என்ன பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப சீப்பான விலைக்கு இந்த கச்சா எண்ணெய் கொடுக்குற வாங்குறவங்க வாங்கிக்கணும்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தவங்க. நம்ம இந்தியாவை கச்சா எண்ணெய் ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி ஆல்ரெடி இந்தியா ரஷ்யா ரொம்ப நட்புறவுள்ள நாடு. இருந்தாலும் இந்த எண்ணெய் வாங்குறதா மேலும் இரு நாடுகளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழுத்தமாக ஆரம்பிச்சிச்சு. உடனே என்னடா இந்தியா வாங்குது, அது நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம மேலே 25% விதிச்சு, கூடுதலாக 25% வரி விதிச்சு 50% வரி விதிச்சு போட்டாரு. இதுக்கப்புறமும் சொல்ல கேட்க மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இந்தியா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு மாசத்துக்கு 25,600 கோடி கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்ப 14% வியாபார ரீதியாக குறைச்சிருக்காங்க. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒயிட் ஹவுஸ் முன்னாடி செய்தியாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நரேந்திர மோடிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இனிமேல் உங்களுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு இனிமேல் நாங்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாட்டிருந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எனக்கு கொடுத்துருக்காரு, ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போதைக்கு இந்தியா உடனே நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுவாங்க. அதை மோடி அவர்கள் எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தான் சீனா மேலேயும் நாங்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி சீனாவையும் நாங்கள் ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்க நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு தவிர, ஆனால் நம்முடைய இந்திய அரசு இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கவில்லை, வெளியிடவில்லைங்கிறது தான் ஒரு முக்கியமாக நம்ம குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று. இதை பற்றி அடுத்த தகவல் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.